பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்னைக்கு அமாவாசை. இந்த மாலை கூட்டம் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி ஜெப வீட்டின் சார்பில் இந்த கூட்டம் நடக்கும். சரியாக மாலை 6:30 மணிக்கு துவக்கி 8:30 இல்லை 9 மணிக்குள்ள அது முடிஞ்சிடும். அது பெரிதளவுக்கு எத்தனை போக முடியும். ஏன்னா இது வில்லேஜ். இந்த கிராமத்தில் நிறைய பேர் அதை கலந்து கொள்ள மாட்டாங்க. நிச்சயமாக இந்த மாதம் வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வந்தவர்கள் யாரும் வெக்கப்பட்டு போவது கிடையாது. கர்த்தர் அதிசயங்களே செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நிறைய விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த அமாவாசை காலையில் நான் கடந்து வந்து ஜெபிக்க உட்காரும் போது இந்த ஆலயத்தை கட்டுறது கொடுத்து எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கடந்த மாதம் ஒவ்வொருவரும் இந்த ஆலய கட்டுவழிப்புக்காக வரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது செய்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இந்த ஆண்டு விழா கொடுத்து பேசப்படும் போது அதை முன்குறித்து பேசாமல் அமைதியாக இருந்து குறைகளை மட்டும் பகிர்ந்து கொண்டார். கூட கொடுக்க எண்ணம் கிடையாது. நல்லா பாருங்க, ஒரு குடும்பத்தின் சார்ந்து பலவிதமான செலவுகள் வரும். அத்தனை செலவுக்கும் கடன்பட்டாது செய்வாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்க மட்டும் கணக்கு கொடுப்பாங்க. நான் கடன்பட்டேன். நீ கொடுக்குற தன்மைகளை தான் உன்னை திருப்பி அவர் கொடுப்பார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் மனசுக்கு ஏவப்பட்டால் ஆலயத்தை நிறைய வேலை இருக்குது. ஆலயத்தில் இன்னும் கூட மேலே முடிக்கல. எப்படியும் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்த முடியும். நீ நினைக்கலாம், 18 ஆண்டுகளாக இங்கே 16 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் 2018 தான் தளம் போட்டோம். மறுபடியும் இந்த வருஷத்துக்கு ஒரு பாதி போடாதது போட்டு முடிச்சோம். இது எப்படி வந்தது, எப்படி இதை செலவழிச்சதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை ஜெபித்த எனக்கு நெருக்கமானவர்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு உள்ளத்தில் கடந்த ஆண்டு நம்ம மாதத்தில் சொல்லியிருந்தோமே அப்படின்னு ஏவப்பட்டா, இல்லை புதிதாக இந்த செய்தி உங்களுக்கு கேட்கப்பட்டால், இந்த தேசத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காக இந்த சபை சார்ந்து நமக்காக ஜெபிக்கிறார்களே என்று நினைத்தால், இந்த ஆலயத்தில் எங்கேயே நீங்கள் தூரமாக இருந்தாலும் வேதத்தில் ரொம்ப இருக்கும். யாருக்கு என்னங்க நினைக்கிறேன், தூரத்திலிருந்து வந்து ஒரு மனிதன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கத்த தெளிவாக பேசுகிறேன். அப்போது தூரத்திலேருந்து நீங்கள் இருந்தாலும் சமயத்துக்கு மட்டும் தூரத்துக்கு நான் தேவன் என்று எரேமியா 23:23 படி தூரமாக இருக்கிற உங்களுக்கு இந்த செய்தி வந்து இதை கேட்கும்போது தன்னால் ஏவப்பட்டால் அந்த 3 லட்சத்துக்கு உங்களுடைய பங்கு எதுவாக இருந்தாலும் நீ அதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நல்லா பார்த்துங்க, நம்ம எத்தனையோ செலவுகளுக்கு நம்ம வந்து கொண்டே இருக்கோம். அத்தனையும் முன்னிருந்து நம்ம யுத்தம் பண்ணி பண்ணுவது போல கடவுள் நமக்கு அந்த நேரத்தில் நாணத்தை கொடுத்து செய்ய வைப்பார். ஆனால் கடவுளுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு நாணமே கொடுத்தாலும் அது பெருசாக எடுத்துக்கல. அதனால் இந்த அமாவாசை நாட்களில் உங்களுக்கு அனுப்புகிற செய்தியோடு இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்தி கடந்து போவோம். எகிப்து ஜனத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை கொடுத்து சிம்பிளாக ஒரு பெரிய நேரத்தை எடுத்துக்கல, இந்த செய்தி எடுத்துக்கொள்ளுகிறாங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஏனென்று சொன்னால், எகிப்து ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இன்று காண்கிற எகிப்தை இனியும் காண மாட்டார் என்று யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்வார். இது காரணம் என்ன என்று, எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க பயப்படுறாங்க. 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் மோசையின் வார்த்தை கேட்டு கடந்து பயணித்து கொண்டபோது பின்னாடி எகிப்தியர் ஒருத்தர் வந்து பார்த்தா ராஜாவின் ஸ்தலத்திலிருந்து ஒருவர், இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா எதுக்காக தொடர்ந்து பயணித்தார்கள் என்று நிறைய பேருக்கு தெரியாது. எகிப்து ஜனங்கள் வரும்போது கடவுள் ஒரு விஷயத்தை சொல்லி அதை செய்வாங்க. அந்த விஷயத்துக்குடைய பதில் என்னடான்னு சொன்னால் பெரிதாக இருக்கும். யாத்திராகத்தை படித்தோம்னு சொன்னால் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தெளிவாக திட்டமாக அழகாக சொல்லியிருப்பார். 3:22 2:22 தெரியாது, நான் படிக்கிறேன் இல்லைங்க. அப்போது அந்த வார்த்தையின்படி வெள்ளியும் பொண்ணும் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி எங்கன்னா வெளியே போனோம்னா நம்ம ஜனங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது ஒரு நகந்தக்கில் நம்ம போட்டுன்னு போயிட்டு வந்தோம், அதுதான் கௌரவமாக இருக்கும். அவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அழகாக பேசி வாங்குவாங்க. அப்போ வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். பைபிள் படி
நிறைய விஷயம் நம்ம ஆளுங்க அது பண்ணுவாங்க. அப்போது அது தெளிவாக திட்டமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஆமாம், 3ஆம் அதிகாரம் தான் கரெக்டாக 22ஆம் வசனத்தில் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு உள்ளவர்களுக்கு வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் வஸ்திரம்லாம் வாங்கி கொண்டு தன் சகோதரனுக்காக சகோதரிக்காக தன் பிள்ளைகளுக்காகலாம் வாங்கி கொண்டு எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. மறுபடியும் யாத்திராகமம் புத்தகத்தை நீங்கள் படிச்சேன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 35, 36 படித்தா அந்த டாபிக்கு அதே போல் வெள்ளுடைய பொண்ணுடைய வாங்கிக்கின்னு வராங்கடானா நகை கொடுத்தவன் பார்ப்பான்ல, பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கின நகையை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதே முறை நீ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு போய் பாருங்க. ஒரு நாள் கம்முன்னு இருப்பாங்க, அந்த அம்மா போட்டுன்னு விட்டுன்ட்டு. அடுத்த நாள் சொல்லுவாங்க, எங்கள் கணவர் கேட்டார் இல்லையா, என்ன எங்கே நகை உன் நகை போல் இருக்குதுன்னு சொன்னார். இவங்களா பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டார் சொன்னாருன்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கொடுத்த நகையை எப்படியாவது வாங்கிடுவாங்க. ஆனால் எகிப்து ஜனம் அந்த பணத்தை அந்த நகையை பிடிங்கன்னு அவங்க அங்கேருந்து பயணிக்கிறாங்க. அது நல்லா இருக்கும், படிக்க 35 நாளாக இருக்கும். மோசே சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எடுத்து வெள்ளிடுமையும் பொன்னிடுமையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்கின. கர்த்தர் ஜனங்களை எகிப்திலிருந்து கண்களை தயவு கிடைக்கும்படி செய்த கேட்டு அவர்களுக்கு கொடுத்து இவ்விதமாக அவர்கள் எகிப்து தேசத்தை கொள்ளையிட்டார்கள். அதன உண்மை. இது ஒரு கூட்டம், நாங்கள் கொடுத்த கூட்டம், ஒரு கூட்டம் தேத்தின வந்துங்க. அப்போது ஒரு பக்கம் எகிப்தின் ராஜா புறப்படுறான். இத்தனை 43 வருஷம் நம்ம இவங்களை நடத்தினோமே. இப்போ 400 வருஷமே பெரிய விஷயம் இல்லை. அப்போ 430 வருஷம் என்னும்போது என்ன இருக்கும்? அப்போ 430 வருஷம் வரைக்கும் நடத்தினவன் வழி நடத்தி உயர்த்தப்படும் போது போகும்போது சும்மா இல்லை. எகிப்து ஜனத்தினிடத்தை வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் வாங்கிக்கிட்டு பயணிக்கிறாங்க. தொடர்ந்து வராங்க. ரொம்ப தொலைவில் மோசையின் வார்த்தையை கேட்டு கடந்து பயணிக்கிறாங்க. பயணித்து வரும்போது முன்பக்கம் கடல், செங்கடல், பின்பக்கம் எகிப்தின் ஜனத்தை நடுவில் நிற்கிறாங்க. அப்போ மோசை சொல்கிறாரு, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனப்படி, அவங்க பயந்து கலங்குவாங்க இல்லையா, இன்று காண்கின்ற எகிப்திரை இனி நீ காண மாட்டாய். பக்கத்தில் அந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க 2 விஷயத்தை யோசிக்க வேண்டியவர். ஒன்று, கர்த்தர் சொன்னபடி மோசை கொண்டு வந்தாலும் கர்த்தர் சொன்னபடி தான் அதையும் சொல்ல வாங்க வைக்கிறாரு. கொண்டு வராங்க, கொடுத்தவன் சும்மா இருப்பானா? எப்படியாவது அவங்கள போய் பிடிச்சிடலாம், வாங்கிடலாம், நம்ம நகையெல்லாம் வாங்கிடலாம், வெள்ளியும் பொண்ணும் வாங்கிடலாம் ஓடியாது ஒரு கூட்டம். ஒரு மறுக்கூட்டம் சட்டத்திட்டத்தின்படியாக எகிப்திய ஜனத்தை அழிச்சாகணும். அடிமை யாருமே ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒருத்தனை வேலை வச்சு வாங்குவாங்க. நான் வால்டெக்ஸ் ரோட் பக்கத்தில் ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த வேலை செஞ்சுருக்கும்போது 2004 கர்த்தர் என்னோட தெளிவாக புரிஞ்சுதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கம்பெனிலேருந்து நானே வேலையை விட்டு நின்றுட்டேன். என்னை வேலையை விட்டு இன்னும் கூட இருந்திருந்தால் நான் வேலை செய்து கொண்டு தான் இருப்பேன். எங்கள் ஓனர் என்னை வேணான்னு சொல்லலை. எங்கள் ஓனருக்கு இருந்த ஒரு அதிகாரம் ஓனர் மகன்கிட்ட கிடையாதுங்க. அதிகாரம்னா அந்த ஆளுகை பண்ணுறது தவறு தெரியாது, ஆனால் இவன் ஆளுகை பண்ணுறது நமக்கு தவறாக தெரியுது இல்லையா? அப்போது முதலாளி பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ போகும்போது ஒரு நிறைய விஷயத்த சொன்னார். நாங்கள் உன்னை போக சொல்லுங்க, நீங்கள் செட்டில்மெண்ட்லாம் கேட்க வேணாம், எனக்கு செட்டில்மெண்ட்டே வேணாம், என் செட்டில்மெண்ட்டே ஆத்ம ஆதாயம் பண்ணுறது தான். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு 16,000 வாங்கிட்டு இருக்கேன் இந்த சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட, அது கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு கடந்து போயிடுவேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் தானே போகிறீங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்தேன். வினாடியில் நான் அந்த பணத்தை என்னால் வாங்க முடியும். கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. சொல்லிட்டா உடனே அந்த எல்லாம் சண்டை போட்டு வாங்கிடுவாங்க, லட்சக்கணக்கில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் தேவ நாம தூசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வேலையை விட்டு வந்துட்டேன். கொடுத்த 16,000 ரூபா அடுத்து ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாரு. எப்படின்னா ஒரு விஷயம் அப்புறம் புரிஞ்சு போச்சு அந்த தம்பிக்கு. அவர் கொடுக்குறேன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வழியில் பார்த்து கொடுத்தாரு. அதை வாங்கி அவர் எதிரிலே கொடுக்குற ஒரு சிலருக்கு அப்படியே பார்க்குறாரு என்னை. ஏன்னா இன்றைக்கி நான் வால்டெக்ஸ் ரோட் பக்கத்துக்கு போகிறேன்னா எனக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும். ஒரு இடத்துல ஏமாற்றி போனான் என்று சொல்லாதபடி நான் கடந்து. ஆனால் எங்கள் ஓனருக்கு என்னை விட்டதுக்காக ஒரு கஷ்டம்தான். அதுக்கப்புறம் வந்த பிரச்சனையெல்லாம் அவர் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஏன்னா அவ்வளோ தைரியமாக கம்பெனி உள்ளே போக முடியாது. நான் இருக்கிற காலம் வரைக்கும் அதை பார்த்துக்கொண்டு எனக்கு கர்த்தர் கொடுத்த கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்காக கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் இருந்தனா விட மாட்டேன் யாரையும் உள்ள.
ஓனர் இல்லை, ஓனர் மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவோம், அவங்க ஏதோ எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்கப்பா செய்யான்னு சொன்னால் அவங்க கொடுக்குறத வாங்கி கொடுக்க, இல்லையாது அப்புறம் வர சொல்லின்னு போகும். அப்படி நம்ம சாதாரணமாக சொல்லப்படுகிறது சொல்கிறோம். அப்போ ஒரு எகிப்தில் வேலை செஞ்ச இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவிக்க முடியும்? அப்போ மோசே சொல்லபடி 6 லட்சம் பேரும் கடந்து பயணிக்கிறாங்க. அப்போது இப்போ 4 வருஷம் இல்லை, 40 வருஷம். அப்போது 40 வருஷத்தை கொடுத்து 430 வருஷத்தை அடிமைப்பட்டிருந்த அந்த அடிமையின் சங்கிலி அறுத்து கத்தர் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம், நான் எகிப்திலேருந்தாலும் நல்லா இருக்குனேன், எங்களை இப்படி அப்படிதான் அடிக்கடிக்கே சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம ஜனமும் அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தா, நான் எப்படியும் உலகத்தில் வாழ்ந்திருந்தேன், இந்த ஃபாஸ்ட் சொன்னார் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணி கத்தர் உன்னை நல்லா வச்சுருப்பான்னு சொன்னது தான் நான் வந்தேன். இல்லை நான் இங்கே இதோட காட்டி அங்கே தான் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க குறை சொல்லி ஆகணும்னு சொல்லுவாங்க. அது இப்படி சிலர்லாம் அப்படி தான் தப்பி போனண்டு போயிட்டு வழி தப்பி கீழே விழுந்துட்டு காயப்பட்டு முடியாமல் அழுவாங்க. அப்படி கிடையாது இஸ்ரவேல் ஜனங்களை. இவர்களே ஒரு பகுதி கொடுத்த நகையை கொடுங்க வராங்க, ஒரு பகுதி தன் இஸ்ரவேல் அதாவது எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறாங்கன்னு ஒரு கோபத்தோடு அவன் எல்லாத்தையும் வரான். ஆயுதம் எடுத்துக்கொண்டு ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. இன்றைக்கி அமாவாசை அதுவுமே எல்லாருடைய மனதில் கூட சிலர்லாம் குடும்பத்தை கெடுக்கணுன்னு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. எந்த திட்டத்தையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். அதை தான் சொல்கிறார் யாத்திராகம் 14:13 படி, இன்று காண்கின்ற எகிப்தினை இனி நீ காண மாட்டாய் என்று சொல்கிறார். அப்போ காண மாட்டார் என்று சொல்லி இவங்க புறப்படும் போது கடலுக்கு இது எப்படி போக முடியும்? அப்போ தான் கடவுள் சொல்வார், மோசே என்னிடத்துல சொல்லிக்கொண்ட உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன், உன் கையில் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதை இந்த செங்கலுக்கு நேராக நீட்டு, அது 2ஆக பிளக்கப்படும், கால்நடையாக கடந்து போவாங்க, உன் பின்தொடர்ந்து வருவேன், அதிலே மாண்டு போவான் என்று சொன்னபடி கடல் 2ஆக பிளக்கப்படும். காற்றை வீச பண்ணுகிறார், கடலை 2ஆக பிளக்க பண்ணுறாரு. எகிப்து ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது எகிப்து ஜனம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கரை சேர்ந்த பிற்பாடு பின்னாடி வந்தாங்க, நம்ம தெத்தி பிடிக்கலாம் கண்டிப்பான, மறுபடியும் பிரிஞ்ச தண்ணி இணைஞ்சது, எல்லாம் மாண்டு போனாங்க. அதை தான் சிம்பிளாக சொன்னார், இன்று காண்கின்ற எகிப்தினை இனி காண்பது இல்லை என்று கற்றுக் சொன்னார். பார்க்கலாம், இந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இந்த அமாவாசை கூட்டத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, சபைக்கு போங்க, முழங்கால் போடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த அமாவாசை நாட்டில் ஒரு மகிமை, தாவீதுக்கு செய்த மகிமை உங்களுக்கும் செய்யணும் என்று சொன்னால் மரணத்திலும் ஜெயித்து வெற்றியை கொடுப்பார். ஏன் வந்தாங்க? 2 காரியம் சொன்னல, ஒன்று நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்க, இன்னொன்று அங்கே வேலை செஞ்ச செங்கல் அறுத்து கொண்டு வந்த செங்கல் அறுப்பை விட்டு எகிப்துக்கு ஜனத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு கடந்து வர வழிவாசல் இருப்பார். அதுக்கு நான் என்னாச்சு, 430 வருஷம் கடந்து பயணிக்கூடாது. உங்கள் நாட்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்துருக்க, எத்தனை நாட்கள் பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்களே எனக்கு தெரியாது. ஏற்கொள்ளப்பட்ட நாட்கள்லேருந்து இது வரைக்கும் முடியாத ஒரு அதிசயத்தை இன்றைக்கு கத்தர் உங்களை எல்லார் கையிலேருந்து விலக்கி கத்தர் செங்கடல் கட்டுறான்னு வருத்தப்படாதீங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு அதிசயத்தை காணும்படி கத்தர் செய்வார். ஜெபமல்லாமா உங்களையும் செய்யணும் என்று சொன்னால் ஜெபத்துக்கு அர்ப்பணிங்க, தேவாலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. சொல்லப்பட்ட விண்ணப்பம் உங்களுக்கு உள்ளத்தில் ஏவச்சு என்று சொன்னால் இதே நம்பர் தான் 188 தான் வரும். இந்த நம்பர் மூலியமாக நீ காணிக்கை அனுப்புனீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தை வேலை செய்வோம். கத்திரங்கள் அளவில்லாமல் ஆசிரியப்பார். ஜெபம் இல்லாமா என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொருட்படுத்தி வழிநடத்தும், சகலமும் நாம் முக்கியப்படும் பெருகே சுற்றினான். ஆமாம்.